கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 16 verse 19. 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிரைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல சிம்சோனை குறித்து பேசப்படுகிறதான ஒரு வார்த்தை. வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் மனோவா. அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க மனைவி மலடி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் கர்த்தருடைய தூதன் தோன்றி மனோவா அவனுடைய மனைவிக்கு, அவங்க பெயர் குறிப்பிடப்படவில்லை, அவருடைய ஸ்திரீக்கு சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவனுக்கு நீ எப்படி இருக்கணும்? நசரேனா இருக்கணும். அந்த குழந்தை பிறக்கணும்னா நீ திராட்சை ரசம் குடிக்கூடாது, நீ மதுபானம் குடிக்கூடாதுன்னு ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். படிச்சிங்கன்னா எப்பவுமே மதுபானம் குடிக்காத, இதை பண்ணாதன்னு ஆண்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவார், நீ என்ன பண்ணக்கூடாது? திராட்சை ரசம் சம்பந்தப்பட்ட எதையும் தொடக்கூடாது. இப்படி வாக்குத்தத்தம் பண்ணி பெறப்பட்ட ஒரு மனுஷன் இந்த சிம்சோனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறப்பிலிருந்தே ஆண்டவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நசரேய விரதத்தை உடையவன் இந்த சிம்சோன் என்று சொன்னால் சூரியன் என்று பொருள். ஒரு சூரியனை போல எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மனுஷனாய் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். நசரேயன் என்று சொன்னால் பிரிக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நசரேயனாக, ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக, ஆண்டவருக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜனமாக, ஆண்டவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சிம்சோனுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு விசேஷித்த ஒரு பலன் சிம்சோனிலே இருந்தது. அவன் இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு பகுதிக்கு ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஒரு நியாயாதிபதியாக ஆட்சி செய்தவன். விடுகதை சொல்வதிலே மிகவும் வல்லவன் இந்த சிம்சோன். சாதாரணமாக 300 நரிகளை பிடிச்சு, எத்தனை நரி, எவ்வளோ பலசாலி பாருங்க. நம்ம ஒரு நரியை கூட என்ன பண்ண முடியல, ஒரு நாயை துரத்த முடியல நம்மளாலாமே. 300 நரிகளை பிடிச்சு பெலிஸ்துடைய வெள்ளாண்மைகளை என்ன பண்ணுவான்? எரித்து போட்டவன். அல்லேலூயா. அப்படி பலம் வாய்ந்தவன். ஒரே ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை இந்த சிம்சோன் என்ன செய்கிறார்? முறியடிக்கிறார். ஆமென். ஒரே ஒரு கழுதை தாடை எலும்பு 1000 பேரை இந்த சிம்சோன் முறியடிக்கிறார். இந்த 1000 பேரை முறியடித்த பிறகு சிம்சோன் தாகமாக ரொம்ப வறண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறார்? தாகத்தில் அவன் வாடுகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு நீரூற்று அங்கே பிளக்க பண்ணுகிறார். இப்படி கர்த்தருடைய அதிசயங்களை, அற்புதங்களை பார்த்த சிம்சோன், வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த சிம்சோன், எத்தனை பேர் வந்தாலும் ஒரே ஆளாக நின்று சமாளிக்கிற சிம்சோன், சிங்கத்தையே 2ஆக கிழித்து போட்டவன். ஆமென். அல்லேலூயா. சிங்கத்தை 2ஆக கிழித்து போட்டவன் இந்த சிம்சோன். இப்படி கர்த்தருடைய பலன் இருக்கிற வரைக்கும், இந்த நசரேய விரதம் அவன் மேல் இருக்கிற வரைக்கும் இவன் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கொண்டே வந்தான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அவன் தன் வாழ்க்கையில் தவறி போகிறான். தவறும் பொழுது என்ன நடக்கிறது? நசரேய விரதம் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த தலை எப்படி இருக்கணுமா? 7 ஜடைகளால் பின்னப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜடைகள் என்பது நமக்கு தெரியும். சிஸ்டர்ஸுங்களுக்கு ஜடை போட்டு பின்றதெல்லாம் பெரிய பிரச்சனையே இருக்குது. டெய்லி வீட்டில் சண்டே அதில் வரும், இந்த ஜடை போகிறதுல தான் வரும். ஆமென். என் சின்ன பொண்ணு சொல்லுவா, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. அல்லேலூயா. இவங்களுக்கு கரெக்டாக சமமாக இருக்கணும் இந்த ஜடை. என்னம்மா நீ ஒன்று பெருசாக போட்ட, ஒன்று சின்னதாக போட்ட, ஒன்று கோணியாக இருக்குது. டெய்லி சண்டை என்னன்னா, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. ஹலோ. இன்னைக்கு நாம் எப்படி ஜடையை குறித்து அதிகமாய் கவனம் செலுத்துகிறோமோ அதே போல பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய 7 ஜடைகள், அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். பிரதிஷ்டை செய்யப்பட்டவனுடைய, கர்த்தரை ஆராதிக்கிறவனுடைய,
வேறு பிரிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய 7 ஜடைகள். இந்த 7 ஜடைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், 7 என்பது ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை குறிக்கிறது. ஜடை என்பது பின்னப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த ஜடை என்கிற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அனுபவத்தை, இந்த பிரதிஷ்டையை சிம்சோன் என்ன செய்கிறான்? இழந்து போகிறான். நல்ல கவனிங்க, இந்த ஜடை அவன் தலையில இருக்கிற வரைக்கும் அவன் பலசாலியா இருந்தான். இந்த ஜடை அவன் தலையில இருக்கிற வரைக்கும் அவன் பரிசுத்தவானா இருந்தான். இந்த ஜடை அவன் தலையில இருக்கிற வரைக்கும் அவன் மேல் அபிஷேகம் பலமா இருந்தது. இந்த ஜடை அவன் தலையின் மேல் இருக்கிற வரைக்கும் யாராலும் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. இந்த ஜடை அவன் தலையின் மேல் இருக்கிற வரைக்கும் அவன் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறவனா இருந்தால், ஆனால் என்றைக்கு இந்த ஜடை அவன் தலையை விட்டு சிரசை விட்டு போனதோ அவன் பலம் நீங்கி போனது. வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணப்பட்ட? அவன் பலம், 19 வசனம் சொல்லுகிறது, அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கினது. அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார், பிரதிஷ்டை செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டிய இந்த 7 ஜடைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த ஜடைகள் ஒருவேளை நம்மை விட்டு போய்விடுமானால், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் லாக்ஸ், ஆங்கிலத்தில் பிரைட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, லாக்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜடையாகிய இந்த ஒரு இணைப்பு, ஆண்டவரோடு கூட இருக்கிற இந்த இணைப்பு நம்மை விட்டு போகுமானால், வசனம் சொல்லுகிற நமக்கு சிறுமை வர ஆரம்பிக்கும், நம்முடைய பலன் நம்மை விட்டு போக ஆரம்பிக்கும். ஆமென். மாம்சத்திற்கு பலன் அல்ல, ஆவிக்குரிய பலன். சில வேளைகள் உங்களால் ஜெபிக்கவே தோணாது. சில நேரங்களில் ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுங்க. சில வேளைகளில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம், நாளைக்கு சபைக்கு போய்க்கலாம், ஏன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை, அப்படி நாளாக உங்களுக்குள்ள ஒரு வீக்னஸ், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். இதற்கெல்லாம் ஒரே காரணம், நம்மில் தேவன் வைத்திருக்கிற அந்த 7 பிரதிஷ்டை, அந்த 7 ஜடைகள் ஒவ்வொரு நாளும் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனால் சிம்சோன் அந்த ஜடையை காத்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அநேக காரியங்களினாலே இன்றைக்கு நாம் அந்த ஜடையை இழந்து போகலாம். நல்லா கவனிங்க, சிம்சோன் வேசித்தனத்தில் அதை இழந்து போனான். சில வேளைகளில் கர்த்தர் விரும்பாத சில காரியங்களில், கர்த்தர் எதிர்பாராத காரியங்களில் அந்த பிரதிஷ்டையை நாம் இழந்து போக நேரிடும். கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற அந்த அழைப்பு, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த பிரதிஷ்டை, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அந்த பரலோக உன்னத அனுபவத்தை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் நாம் இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த பிரதிஷ்டை என்கிறதான அந்த ஜடையை காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அனுபவங்களை நாம் காத்து கொள்ளணும். அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் காத்து கொள்ள வேண்டும் விரும்புகிற அந்த 7 ஜடைகள் என்ன, 7 அனுபவங்கள் என்ன, அதை நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். முதலாவது, நசரேயனாகி இருக்கிற வேறு பிரிக்கப்பட்டவன் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முதலாவது அனுபவம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும், எண்ணாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருந்து போதும். அடுத்து 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். கர்த்தருக்கு பரிசுத்தமாய், நல்லா கவனிங்க, வேறு பிரிக்கப்பட்டவன் மேல் இருக்க வேண்டிய the first and foremost experience or the dedication, நம் வேறு பிரிக்கப்பட்டவன் வாழ்க்கையில காணப்பட வேண்டிய முதல் அனுபவம் அல்லது முதல் பிரதிஷ்டை எதுன்னா பரிசுத்தம் என்னும் அனுபவம். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் என்னும் ஜடையை நாம் எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்படியாவது நம்முடைய பரிசுத்தத்தை அவன் கெடுக்க பார்க்கிறான். எந்த சூழ்நிலையாவது நாம் பரிசுத்தத்தை இழந்து போய் சத்ருவின் கையில் சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கம் போல் அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் காத்து கொள்ள வேண்டியது இந்த பரிசுத்தம் என்னும் ஜடையை நாம் முதலாவது காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, நாம் நினைக்கிறோம் சில வேளைகளில் பரிசுத்தம் கொலை பண்ணாதான் பாவம்,
வேசித்தனம் பண்ணா பாவம், விபச்சாரம் பண்ணா பாவம், பெரிய பெரிய பாவங்கள் பண்ணா பாவம் இல்லைங்க. ஆண்டவர் சில காரியங்கள் இதில் விளக்கும்படி சொல்லியிருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? 1 பேதுரு சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசிங்க பார்ப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல பிறகு உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், உங்களை அபிஷேகம் பண்ணினவர் பரிசுத்தர், உங்களை வேறு பிரித்தவர் பரிசுத்தர், உங்களை உருவாக்கினவர் பரிசுத்தர். ஆகவே நீங்கள் எல்லாவற்றிலும் ஏதாவது லிஸ்ட் கொடுத்திருக்காரா? எதுல எல்லாவற்றிலும், நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில கர்த்தர் விரும்பாத காரியங்கள், நம்முடைய பிரதிஷ்டையை கெடுத்து போடுகிற காரியங்கள், தேவனோடு இருக்கிற இணைப்பை கெடுத்து போடுகிற காரியங்கள் ஏதாவது வருமானால் அதை நாம் ஒவ்வொரு நாளும் கவனித்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களை அழைத்தவர் நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமாய் இருக்க வேண்டிய முதல் சுபாவமே பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் இல்லாம நமக்கு எது இருந்தாலும் வேஸ்ட். பேஸ் சரியா இல்லாம நீங்க எத்தனை மாடி கட்டினாலும் என்ன ஆகும்? பெங்களூர்ல கடந்த நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடு அப்படியே உடைஞ்சு விழுந்துடுச்சு. கேட்டா பேஸ் சரியா போடல. 2 மாடியோ 3 மாடியோ. பேஸ் என்ன பண்ணல, அவங்க சரியா போடல. ஆத்து ஓரத்தில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மணல் சரிந்து அப்படியே வீடு அப்படியே உள்ள போயிடுச்சு. ஏன்? போட வேண்டிய பேஸ் தான் பரிசுத்தம். இந்த பரிசுத்த ஜீவியம் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நீங்க அதுக்கு மேல என்ன வேணாலும் எப்படி வேணாலும் கட்டிக்கிட்டே போகலாம், டிசைனா கட்டலாம். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தம் இல்லாம மற்றது என்ன டிசைன் போட்டு என்னென்ன ஃபால் சீலிங் வச்சு என்னென்ன எல்லாம் எலிவேஷன் வச்சு நீங்க கட்டினாலும் பரிசுத்தம் இல்லைன்னா அது ஒரு நாள் சுக்குநூறாய் உடைந்து விடும். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, சிம்சோனுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனா கடைசியில பரிசுத்தத்தை விட்டுட்டாரு பாருங்க. அந்த 7 ஜடையில முதல் ஜடை பரிசுத்தம் என்னும் ஜடை. ஆண்டவர் அதான் சொல்றார், நசரே விரதம் நீ எடுத்தியன்னா, நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டல்ல, நீ ஞானஸ்நானம் எடுத்தல்ல, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டல்ல, the first thing that you must have in your life is holiness. உன் வாழ்க்கையில் முதல்ல வர வேண்டியது பரிசுத்தம். அதான் இயேசு சொன்னாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. let every old pass away from you. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழைய சுபாவங்கள் ஒழியட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் ஒழியட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச்சுகள் ஒழியட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒழியட்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாகி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இப்போ இந்த பரிசுத்த வாழ்க்கையில நாம் என்ன நினைக்கிறோம்னா, கொலை செய்ததான் பாவம், திருடுறது பாவம், ஆமென், வேசித்தன விபச்சாரம் செய்யறது பாவம், பெரிய பெரிய பாவங்களை மாத்திரம் நம்ம பட்டியலிட்டு சின்ன சின்ன காரியங்கள்லாம் மறந்து போகிறோம், மறைத்து விடுகிறோம். ஏன்னா பெரிய பெரிய தவறுகளை செய்தோம்னா அரசாங்கம் அதுக்கு என்ன பண்ணும்? நமக்கு தண்டனை கொடுக்கும், போலீஸ் பிடிப்பாங்க, சிறைச்சாலைக்கு போவோம். அதனால நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அறியாத காரியங்கள், இதை நம்ம அறியாமல் செய்கிறோம், தெரியாமல் செய்கிறோம், ஆனால் அதை பாவம் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். வாசிங்க பார்ப்போம். அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக்கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும், நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் விளக்க சொல்ற சில காரியம் பாருங்க. பரிசுத்த வாழ்க்கையில திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். கீழே எல்லாம் வாசிங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் கூட சாப்பிடக்கூடாது, உலர் திராட்சை கூட சாப்பிடக்கூடாது, திராட்சை வற்றல்கள். ஆமே, 2 காரியத்தை விளக்க சொல்றாரு, திராட்சை ரசம், மதுபானம். நாம நினைக்கல நாங்க தான் குடிக்கிறது இல்லையா பாஸ்டர், நாங்க தான் ஒயின் எல்லாம் குடிக்க மாட்டோமே. இந்த திராட்சை ரசமும் மதுபானமும் நம்முடைய சுபாவத்தை குறிக்கிறது. நாம் விளக்க வேண்டிய சுபாவம், திராட்சை ரசத்துக்குரிய சுபாவத்தையும் மதுபானத்துக்குரிய சுபாவத்தையும் விளக்கணும். அதில் 3 காரியத்தை நான் சொல்கிறேன். நிறைய இருக்குது,
நேரம் இல்லை, நேரத்தோடு நான் ஆராதனையை முடிக்கணும். முதல்ல வாசிங்க 20ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். திராட்சரசம் பரியாசம் பண்ணும் போது நல்லா கவனிங்க. இந்த திராட்சரசம் என்பது எந்த சுபாவத்தை குறிக்கிறது? பரியாசம் பண்ணுகிற சுபாவம். ஆண்டு சொல்றாரு பரியாசம் பண்ணுகிற சுபாவம் பாவம். இந்த பரியாசம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா கேலி செய்தல், கிண்டல் செய்தல். அல்லேலூயா. மற்றவர்களை நம்ம ஊர்ல சொல்ற மற்ற நங்கெடுக்கிறது, ஆமே, கேலி பண்றது. இப்ப சொல்ல உருவ கேலி பண்றது. எப்படி இருக்கிறான் பாரு, அவன் மூஞ்சப்ப, அவன் கண்ணப்பார், அவனுக்கு ஒரு நிக் நேம், அவனுக்கு ஒரு செல்ல பேரை வச்சு கூப்பிடுறது, போண்டா மூக்கா, ஆமே, அல்லேலூயா. அது கரிப்பி. அப்புறம் என்னது, நம்மால என்னெல்லாம் கிண்டல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கிண்டல் பண்ண. ஆண்டு சொல்றாரு அது பாவம். நம்ம அறியாம நிறைய நேரத்தில் கிண்டல் பண்றோம், நம்ம அறியாம நிறைய நேரத்தில் கேலி செய்யறோம். அதான் சொன்னேன், இது சின்ன சின்ன காரியங்கள் நம்ம விட்டுறோம். ஆனா ஆண்டு சொல்றாரு அது பாவம். திராட்சை ரசம் நம்மளை பரியாசம் பண்ண வைக்குமா? சும்மா இருந்தீங்கன்னா கூட இந்த பரியாசம் பண்ணுகிற சுபாவம் இருக்கு தெரியுமா? யாரையாவது கிண்டல் பண்ணிட்டே இருக்கணும், அவங்களுக்கு யாரையாவது கேலி செஞ்சுட்டே இருக்கணும். அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசி பாருங்களேன், அவன் வீட்டு கதையை பேச மாட்டான், ஊரார் வீட்டு கதையை பேசி அவங்களை கேலி பண்றதா வேலையவே இருக்கும். அவங்ககிட்ட போகவே போகாதீங்க. ஆண்டு சொல்றாரு அது பாவம். அந்த நெருப்பு உங்களுக்கும் பத்திக்கும், ஆமே, அல்லேலூயா. அங்க பேசுறது நீங்க வீட்டில் கூட்டு வந்து வீட்டில் அதே என்ன பண்ணுங்க பேசிப்போ, அதே டாபிக் ஓடும். இப்போ அங்க நீங்க தனியாக பேசியிருப்பீங்க, இப்போ மனைவி கிட்ட உட்காந்து கேலி பண்ண ஆரம்பிப்பீங்க, பிள்ளைகளோடு சேர்ந்து கேலி பண்ண ஆரம்பிப்பீங்க, குழுமா சேர்ந்து கேலி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஹலோ, பரியாசம், ஆங்கிலத்தில் மாக்கிங், கேலி செய்தல், ஆமே. ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டு நிறைய பேருக்கு தெரியும். நோவா தாத்தா பேழைய பார்த்து கேலி செய்தனராம், மக்கள் கிண்டல் செய்தனராம். அல்லேலூயா. நோவா தாத்தா செய்கிற பேழையை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான். இந்த நோவாவுக்கு வேறு வேலை இல்லை, அவன் எப்படி நிற்கிறான் பார், எப்படி போகிறான் பார், அதை செய்கிறான் பார், இதை செய்கிறான் பார். ஆனால் கேலி பண்ணவன் கிண்டல் பண்ணவன் ஒருத்தனும் பேழைக்குள்ளே போல, ஆமே. கேலி பண்ணவனும் கிண்டல் பண்ணவனும் ஒருத்தனும் எங்கே போல? அதான் ஆண்டு சொன்னார், கேலி பண்ணுறவன் கிண்டல் பண்ணுறவன் பரலோகத்துக்கு வரவே முடியாது. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டினார். எலிசாவை தீர்க்கதரிசி வாழ்க்கையில் நடந்த சம்பவம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்கள் வாசிப்பாங்க பார்ப்போம். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். பெத்தேலுக்கு போகையில் அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று நிந்தித்தார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. நல்லா கவனிங்க. நம்ம கிராமத்தில் ஒரு சுபாவம் இருக்கு. வித்தியாசமா ரோட்ல யாராவது போனாங்கன்னா நம்ம பிள்ளை, கிராமத்து பிள்ளை கிண்டல் பண்றது வழக்கம். அப்போ ஒரு தேவ மனுஷன் போறாரு. இவர் சாதாரணவர் அல்ல, இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஹலோ, நீங்க கேலி செய்யற நபர் யாருன்னு பார்க்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நீங்கள் கேலி செய்யவும் கூடாது, கிண்டல் செய்யவும் கூடாது. அவர் என்ன பண்ணாரு? சபிச்சார். போங்கடா தூரம், நாசமா போயிடுவீங்கடான்னு சொல்லியிருப்பார். ஒரு வேளை கரடி வந்து பட்சிக்கிட்டு நான் சொன்னாரு. இப்போ சில பேர் கேலி பண்ணா நம்ம ஊர்ல உடல் வளைஞ்சி, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் கூனியான ஒரு ஆயா இருப்பான்னு வச்சா, கூணு கழுவின்னு கூப்பிடுவான் பிள்ளைங்க. அந்த ஆயா என்ன பண்ணும்? பாட்டி கோவத்தில் டேய் அடி வாங்க போறீங்கடா அப்படின்னு தான் பேசும். கோவத்தில் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அதே போல தான் மனம் கசந்து இந்த எலிசா சபிச்சாரை தவிர கரடி வந்து பட்சிக்கிட்டுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சும்மா விட மாட்டார். ஹலோ, கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? ஆகினால எந்த காரணத்திற்கும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பரியாசம் பண்ணவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்ன, பரியாசக்காரர் உட்கார இடத்தில் நீ உட்காராதே. பரியாசம் அவங்கள சொல்லி கேலி பண்றாங்க, இவங்கள சொல்லி கேலி பண்றாங்க, அவங்கள அப்படி கிண்டல் பண்றாங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லுங்க, அது நமக்கு அடுத்த காரியம் இல்லை பிரதர், அது நமக்கு அடுத்த காரியம் இல்லை சிஸ்டர். நம்ம என்னவோ அதை பார்ப்போம். நான் வந்தது உங்களை பார்க்க, உங்களை விசாரிக்க, சாப்பிட்டீங்களா இல்லையா, சும்மா நேரம் போகல, டைம் பாஸ் பேசிட்டு போகலான்னு வந்து அவ்வளோதானே தவிர அவங்க இப்படி அவங்க அது கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அதை சிரித்து
அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். இது திராட்சை ரசத்தின் வேலை ஆண்டு சொல்றார். இந்த சுபாவம் பாவம், இந்த சுபாவம் பாவம். ரெண்டாவது, அது 20ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. நீதிமொழிகள் 20:1. பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும். மதுபானம் அமளி பண்ண. ரெண்டாவது, அமளி பண்றது பாவம். அமளின்னா என்னன்னா, சும்மாவே சவுண்டு உயர்த்தி பேசுறது, சும்மா இருக்கிற வீட்டை பிரச்சனைக்குள்ள மாத்துறது. அல்லேலூயா. ஒண்ணுமே நடந்திருக்காதுங்க, சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் இவர் தான் பெரியவருன்னு காட்டிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், அந்த பிரச்சனையை பெருசாக்கி தான் பக்கம் திசை திருப்பி சமாதானத்தை கெடுத்து 4 பேர்கிட்ட தவறாக சொல்லி ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுறான் பாருங்க, அதுதான் அமளி. நம்ம சொல்ல, ஏன்டா ஒன்றும் இல்லாததுக்கு அமளி துமளி பண்ணுற, ஆரவாரம் போகிறது. குடிகாரன் எங்கேயாவது அமைதியாக இருந்திருக்கா பார்த்துருக்கியா? டேன்னு வருவான், வரும்போது சும்மா தொட்டா விழுந்துருவான். ஆனால் அவனுக்குள்ள என்னது, என்ன விட்றா அடிச்சிடறேன் பார். வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை நமக்காகவே அந்த பிரச்சனை அங்கே ஏற்பட்டிருந்தாலும், நம்ம மூலமே அங்கே பிரச்சனை இருந்தாலும் சமாதானம் பண்ணுறவர்களா இருக்கணுமே தவிர, ஒன்றும் இல்லாத பிரச்சனையை ஊதி பெருசாக்கி அதை அமளி பண்ணி இதனால 10 பேருக்கு நம்ம ஆதரவு வாங்கணும்னு நினைச்சு நம்ம பண்ணோம்னா, ஆண்டு சொல்றாரு, இட்ஸ் அ சின், அது பாவம். சில பேர் வீட்டில் சின்ன விஷயத்துக்கே டமால் டுமால் சவுண்டு ஓடும். ஆமே, ஆண்டு சொல்றாரு, அது சின்ன விஷயமா தான் இருக்கும், சாதாரண விஷயமா தான் இருக்கும், அதுக்கே என்ன சவுண்டு. அவன் நார்மலாகவே சமாதானத்தை விரும்பாதவன், சும்மா ஒரு பிக்சரை கிரியேட் பண்ண நினைக்கிறவன். ஆண்டு சொல்றாரு, அது பாவம். அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு சமாதானம் பண்ண நாடுங்கள், சமாதானம் பண்ண பார்க்கணும். பெரிய தலை போகிற காரியமாக இருந்தாவே நீங்கள் போனீங்கன்னா அந்த பிரச்சனை சமாதானமாக சுமூகமாக முடியணும். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி எரியிற நெருப்பில் என்ன பண்ணிட்டு வரக்கூடாது, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றக்கூடாது. அல்லேலூயா. தண்ணியை ஊற்றுறவங்களா இருக்கணும். ஆமென். அமளி பண்ணுகிறது பாவம், அது அமளி பண்ணுகிற சுபாவம். அது வந்து அட்டென்ஷன் சீக்கர்னு ஆங்கிலத்தில். என்ன, அவங்க யாரு, மற்றவங்க கவனம் எல்லாம் அவங்க மேல திரும்பணும். அப்படிப்பட்டவங்க தான் எதையாவது சும்மானாலும் அவர் என்னதான் சொன்னார் எனக்கு தெரியும், என்னதான், அது ஒரு பிரச்சனையாக்கி ஆண்டு சொல்றாரு, அது பாவையா, அது ஒரு சுபாவம், அது மதுபானத்தின் சுபாவம். ஆமே. மூணாவது ஒன்று இருக்கு, வாசிங்க. 23 ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 23:35 வாசிங்க பார்ப்போம். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். ஆமா. மூணாவது, உணர்வில்லாத இருதயம். இந்த மதுபானம் உள்ள போச்சுன்னா அவன் சுபாவம் எப்படி தெரியுமா மாறுது, அடித்தார்கள் சுரணை. குடிகாரன் அடிச்சு பாருங்களேன், ஒன்றும் தெரியாது, ரத்தம் அவனுக்கு போயிட்டே இருக்கும், அவனுக்கு தெரியாது, ரத்தம் போகிறதே தெரியாது, ரத்தம் போகிறதே. ஒரு நாள் பைக்கில் நானும் என் மனைவியும் போயிட்டே இருந்தோம், ஈவினிங் டைம், அது கடைக்கு போகும்போது ஒரு குடிக்காரரு ஃபுல் போதை, அவர் இந்த லேடிஸ் ஓட்டுற வண்டியில் ஸ்கூட்டரில் வந்து நல்ல காலம் எங்களுக்கு முன்னாடி போயிட்டார், போய் விழுந்தார், அவரே தானே விழுந்தார். ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு பக்கம் தூக்குறதுக்கும் ஏன்னா இவன் தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு போகிறாங்க, போதையில் இருக்கிறாரு. நான் உடனே வண்டியை நிப்பாட்டேன், அவர் அங்கே ஒரு 20-30 அடி தூரமாக போயிட்டார். நல்லா தேய்ச்சிக்கிச்சு தெரியுது, மறுபடியும் எழுந்தார், கஷ்டப்பட்டு மறுபடியும் வண்டியை உட்காந்து மறுபடியும் ஒரு 5 அடி போனார், மறுபடியும் விழுந்தார், மறுபடியும் விழுந்தார். 4 வாட்டி விழுந்தாருங்க ஒரே இடத்துல, 4 வாட்டி விழுந்து விழுந்து நமக்கு போய் தூக்குறதுக்கும் பயமா இருக்கு, ஏன்னா அவர் போதையில் இருக்கிறாரு. அவங்க என்ன செய்யறாங்கன்ற உணர்வு அவங்களுக்கு இல்லை. இந்த உணர்வில்லாத இருதயம் வந்து ஒரு கெட்ட சுபாவம். அதான் என்னை அடித்தார்கள், நோகலை, சொரணை இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல. எத்தனை முறை பிரசங்கம் பண்றோம், செவி கேட்கல, எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தை வருது, உணர்வு இல்லை. எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு இடைப்படுறார், உணர்வு இல்லை. எத்தனை முறை கர்த்தர் நம்ம கூட வசனங்களை கொண்டு இடைப்படுறார், உணர்வு இல்லை. எத்தனை முறை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வெளிப்படுறார், உணர்வு இல்லை. எத்தனை முறை சொப்பனங்கள்ல பேசுறார், உணர்வு இல்லை. எத்தனை முறை எத்தனை ஊழியர்கள் பேசுகிறார், உணர்வு இல்லை. ஆண்டவர் சொன்னார், உணர்வில்லாத இருதயம் இட்ஸ் a sin. அன்று சொல்றாரு, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உணர்வில்லாத இருதயத்தை இருக்கவே கூடாது, உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் கேர்லெஸ்ஸா, போயேன் அவர் சொல்லுவார் நம்ம பார்த்துக்கலாம் போ,
அது அப்படிதான் பார்த்துக்கலாம். இதுதான் உணர்வு இல்லாத இருதயம். ஆமே. நீதிமொழிகளில் சொல்ல 29:1 அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். ஆமே, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன். ஆமா, அல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் சில பேர் கடினப்படுத்துவாங்க. பிடரினா கழுத்து, வணங்கா கழுத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை போற வணங்கா கழுத்தில் அவர்கள். ஆண்டவர் சொல்றார் அது பாவம். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்வோம், பரிசுத்தம் என்னும் ஜடையை காத்துக்கொள்வோம், பரிசுத்தம் என்னும் பிரதிஷ்டையை காத்துக்கொள்வோம், பரிசுத்தம் என்னும் அனுபவத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் அப்பொழுது நம்மை பலன் மேல் பலன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, நாம் காத்துக்கொள்ள வேண்டிய ஜடை, நாம் காத்துக்கொள்ள வேண்டிய பிரதிஷ்டை. அது என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். தன் தலைமயிரை, தன் தலை முடியை என்ன பண்ணணும் அவன்? ரெண்டாவது, வளர்ச்சி என்னும் அனுபவம். அல்லேலூயா. வளரணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் சிரசின் மேல் அபிஷேகம் வச்சிருக்கிறதுனால உன் சிரசின் முடி நாளுக்கு நாள் வளரணும். அல்லேலூயா. இட் ஹாஸ் டு க்ரோ. ஆமென். இன்னைக்கு ஸ்டைல்ன்ற பேரில் நிறைய பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, முடியை போய் பார்லரில் கட் பண்ணிட்டு டிசைனாக இதுவரை வச்சுட்டு. நேற்று ஒருத்தரை பார்த்தோம், இது வரைக்கும் முடியல, பொம்பளை பிள்ளை தான், இது வரைக்கும் பாய் கட் மாதிரி பின்னாடி மட்டும் எலிவால் மாதிரி தொங்குது. ஆமென். அது என்ன கட்டிங் தெரியல, ஃபுல்லாக இங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போ அது ஒரு ஃபேஷனா, இங்கே பாய்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு பின்னாடி மட்டும் என்ன பண்ணுறாங்க. இது என்ன இப்போதி ஃபேஷன். அதுக்கு பணம் எவ்வளோ நேரம்? 3500 அது வெட்டுறதுக்கு. ஆமென். அது நீ 5 ரூபா பிளேடு வாங்கி கொடுத்தா நானே வெட்டு போயிருப்பேன். எதுக்கு 3500 ரூபா? அல்லேலூயா. ஆமென். அதே நேரத்தில் ஒரு பக்கத்தில் டிவியில் என்ன விளம்பரம் போடுறான், முடி வளர்கிறதுக்கு ஷாம்பா போடுறான், பேண்டின் ஷாம்புன்றான், அதில் புரோட்டீன்ன்றான், அதில் முட்டை கலக்கிறன்றான். ஆமென். என்னென்னமோ கலக்கிறான், ஆலோவேரான்றான், அதில் சிக்கு ஷாம்பு, அப்புறம் என்ன பண்ணுறான், என்னென்னமோ நிறைய போடுறான். கிளினிக் ப்ளஸ்ஸு, ஆமாம், ஹெட் அண்ட் ஷோல்டரு, ஆல் கிளியரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆல் கிளியர் போட்டு அது கிளியராக தான் போகுது. ஆனால் ஆல் கிளியராக இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டு பணமே அதில் தான். 2 நடிகைகள் வந்து முடிய வேறு இவ்வளோ தூரம் காட்டுது, கடைசியில் பார்த்தா அதுங்களுக்கு இருக்கிறதே சின்ன முடி தான். டாப்பாவை மாட்டிட்டு என்ன பண்ணுங்க, பெருசாக இந்த கிளினிக் ப்ளஸ் போட்ட பாருங்கள், இவ்வளோ பெருசாக வந்துச்சு. நம்மளால் அதை வாங்கி போட்டு ஃபுல்லாக க்ளீனாக உட்காந்துக்கிறான். ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமே. அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, சேக்காயை வாங்கி அரைச்சி காய வச்சு மெஷினில் போய் அரைச்சி அதை தான் போட்டு என்ன பண்ணுவாங்க, தேய்ப்பாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ சேஷையில் வந்துடுச்சு, 2 ரூபா பேக்கெட், அதில் கெமிக்கலில் கலந்து. ஹலோ, பார்த்தான் இதுங்களுக்கு முடி நிறைய இருந்தால் வியாபாரம் பண்ண முடியாதுன்னு முடி போகிறதுக்கான மருந்து அதிலே கலந்து என்ன பண்ணிட்டான் இப்போ. ஆமாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வளர விடு, உன் வாழ்க்கையில் வளரணும். ஆமென். அட்ராக்ஷனாக தோன்றதெல்லாம் உங்கள் வளர்ச்சியின் அனுபவத்தை கெடுக்கும். கவர்ச்சியாக தோன்றதெல்லாம் வளர்ச்சியின் அனுபவத்தை தடுக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேலே அபிஷேகம் பிரதிஷ்டை வச்சிருக்கிறல்ல, உன் பிரதிஷ்டையில் நீ வளரணும். அல்லேலூயா. இயேசு லூக்கா 1:80 யோவான் ஸ்நானகிரி குறித்து வாசிக்கிறோம். அவன் ஆவியிலே வளர்ந்தார். யூ மஸ்ட் க்ரோ இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. சரீரத்தில் நிறைய பேர் வளரும். சில பேர் பார்த்தீங்கன்னா வளர்ந்து பெரிய ஆள் இருப்பான், பேசும்போது ஏண்டா சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிற. ஆள் வளர்ந்துருக்கிறவர் என்ன வளரல, உனக்கு அறிவு வளரல. அப்போ நம்ம ஒரு பெற்றோர் ஒரு குழந்தை எப்படி பிறந்தது வளர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, அதே போல தான் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாமும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. யூ மஸ்ட் க்ரோ டே பை டே. நாளுக்கு நாள் வளரணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை வெட்டுறதுக்கு பிசாசு போராடிக்கிட்டு இருக்கிறான். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட் பண்ணி எப்படியாவது உங்கள் பிரதிஷ்டையை அழிக்கணும்னு பிசாசு ரொம்ப போராடிட்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமோன்னு போராடிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். வளரணும் நாளுக்கு நாள். நாளுக்கு எந்த அளவுக்கு அந்த ஜடை பெருசாகுதோ அந்த அளவுக்கு பலன் அதிகரித்து கொண்டே போகும். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கம் அதிகரித்து கொண்டே போகும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வளர்ச்சியின் அனுபவத்தை நீங்கள் கெடுத்துடவே கூடாது. இயேசுவை குறித்து வாசிக்கிற லூக்கா 2:42-52 அவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். அதிகமாய் வளர்ந்தார்.
வசனம் பாருங்க, ஞானத்தில் வளர்ந்தார், வளர்த்தியில வளர்ந்தார். வளர்த்தி அப்போ நல்லா ஹைட்டாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு குறைஞ்சது 6 அடிக்கு மேலே இருந்திருப்பார் இயேசு. ஆமே, ஒரு மனுஷனுக்கு தேவை நல்ல வளர்த்தியில தேவ கிருபை. இன்னைக்கு நம்ம வளர வேண்டியது என்ன தெரியுமா? தேவ கிருபையில வளரணும். we must grow in the grace of God. இன்னைக்கு நமக்கு தேவையானது தேவ கிருபை தான் தேவை. நம்ம ஞானம் அல்ல நம்மை உயர்த்துவது, நம்முடைய படிப்பல்ல நம்ம உயர்த்துவது. இதெல்லாம் தேவை, படிப்பு தேவை, நீ உலக ஞானம் தேவை. ஆனால் இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம உயர்த்துவது தேவனுடைய கிருபை தான். அந்த கிருபையில நம்ம வளரணும். அல்லேலூயா. அந்த கிருபை நமக்குள்ள வளர்ந்துச்சுன்னா, அந்த கிருபையில நம்ம வளர்ந்தோம்னா கர்த்தர் நம்ம உயர 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 கொண்டு போய்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இயேசுவை போல வளரணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், நல்லா கவனிங்க, விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு. எப்படி வளரணுமா? நல்லா கவனிங்க. முதல்ல ஆவில வளரணும், ஞானத்துல வளரணும், தேவ கிருபையில வளரணும். பவுல் சொல்ற விசுவாசத்துல வளரணும். ஆமென். நாளுக்கு நாள் என்ன பெருகணும்? நமக்குள்ள விசுவாசம் பெருகணும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க வருஷங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்க விசுவாசம் அதிகரிக்கணுமே தவிர நாளாக விசுவாசத்துல குறைஞ்சிடக்கூடாது. விசுவாசம் அதிகரிக்கணும். ஆமென். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்வார். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் வளரணும். என்னை அழைத்தவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உன்னை தொடரன்னு கர்த்தர் சொல்லியிருக்காருல்ல, நிச்சயமாய் செய்வார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. எப்படி வளரணுமா? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக, which simply means that we must grow just like Jesus. இயேசுவை போல நாம் அவருக்கு சமமாய் வளர வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு சமமா வளரணும்னு இந்த உலகத்தில் நினைக்கிற ஒரே ஒரு நபர் இருப்பாரானால் அது இயேசு மட்டும்தான். ஆமென். யாருமே, அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சமமா நம்ம வளர்ந்தா பிடிக்கவே பிடிக்காது. அது யார் ஊர்மே நம்ம சமமாய் வளரணும், அவருக்கு ஈக்குவலா வளரணும். ஆமே. அப்பாவே கூட இருக்கட்டுங்க, சொல்லுவார், என்னடா எனக்கு சரிக்கு சமமா நின்று பேசுற, அப்பா கேட்பாரு. அவருக்கே அந்த ஈகோ இருக்கும். தான் பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தாலும் தகப்பனுக்குள்ள இருக்கிற ஈகோ என்ன தெரியுமா? என்னோட நீ பெரிய ஆளா? ஆனா இயேசு சொல்றாரு, எனக்கு ஈக்குவலா வளரணும். அல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சியை விரும்புகிற ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு. அவர் சொல்றாரு, நீ வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமென். அதே அதிகாரம் 4:15 வாசிங்க பாப்பா. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், நல்லா கவனிங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமா. எப்படி வளரணுமா? எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு உள்ள வளரணும். ஆமே. விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல, அல்லேலூயா, ஜெபிக்கிறதுல, கொடுக்கிறதுல, அன்பிலே, ஒற்றுமையிலே, ஒரு மனதிலே, கிறிஸ்துவுக்குள்ள இதுதான் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு? பரிசுத்தம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு, கீழ்ப்படுதல் இருக்கு, தாழ்மை இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள வளருதுன்னா இதுதான். அப்படி சொல்ல, இதுல நீ நாளுக்கு நாள் வளர வேண்டும். அல்லேலூயா. இந்த வளர்ச்சியை நீங்க விட்டுட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படியே தேங்கின நிலைமைக்கு போயிடும். தேங்கின நிலைமையில, தேங்கின தண்ணீர்ல கொசுக்கள் வரும், ஈக்கள் வரும், புழுக்கள் வரும். ஆனால் ஓடுகிற தண்ணியில, ஓடுகிற நீரூற்றில் எதுவும் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னி, தேங்கின நிலைமையில் அல்ல, வளர்ச்சிக்குரிய விசுவாசியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலே, கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும். ஆமா. ஆண்டவர் வளர்க்கணும், நீ வளரணும், உன் பிரதிஷ்டை வளரணும். எதில் வளரணும் தெரியுமா? ஆண்டவரை அறிகிற அறிவு. நல்லா கவனிங்க. the more time we spend with the Lord,
we will get to know him more better. நாம் எந்த அளவுக்கு அவரோடு அதிகமாக நேரத்தை செலவிடுறோமோ அந்த அளவுக்கு அவருடைய சுபாவத்தை பற்றி நமக்கு தெரியும். அவர் யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரோம், சண்டே டு சண்டே வி கம் டு சர்ச், அதுக்கப்புறம் போகிறோம், ஏதோ கடமைக்காக வாரத்தில் ஒரு நாள் வரோம் போகிறோம். அப்படி இருந்தால் இயேசு யார் என்பது நமக்கு தெரியாது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பா. ஆமே. அது எவ்வளோ அழகான பக்லாவா ஸ்வீட்டாக இருந்தாலும், ஆமே அல்லேலூயா, அது எவ்வளோ அழகான மைசூர் பாக்காக இருந்தாலும் லட்டுவாக இருந்தாலும், அன்லெஸ் யூ டேஸ்ட் இட் யூ வில் நெவர் ஃபைண்ட் த டேஸ்ட். அது ருசிக்காத பட்சத்தில் என்ன தெரியாது, ருசி தெரியாது. அதே போல தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர 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 அவர் யார் என்பதிலே நாம் வளருவோம். அல்லேலூயா. நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிட தான் அந்த நபருடைய சுபாவம் நமக்கு தெரிய வரும். அந்த நபருடைய சுபாவம் நமக்கு தெரிய வரும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் அறிவிலே, கிருபையிலே, தேவ பயத்தில், விசுவாசத்தில், பரிசுத்தெல்லாம் வளரணும்னா நம்ம என்ன செய்தோம்? வளர்கிறதுக்கு ஒரு இருக்குல்ல, நமக்கு சாப்பாடு இருக்குது, வளர்கிறதுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்குறாங்க. சொல்லுவாங்க எலும்பு நல்லா கடித்து சாப்பிட்ற, அப்போ தான் நல்லா வளர முடியும், அப்போ தான் நல்லா கை கால் நல்லா புஷ்டியாகாமல் நல்ல எலும்பு கடிச்சு நல்ல மாம்சத்தை சாப்பிட்றோம்ல, நல்ல முட்டை சாப்பிட்றோம்ல. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு நமக்கு என்ன தேவைன்னா 1 Peter 2:3 வாசிங்க பார்ப்போம். நீங்கள் வளரும்படி, நல்ல கவனிங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமா, திருவசனமாகிய ஞானப்பால். அல்லேலூயா. இதுதான் நாம பருகணும். இந்த வசனம் இருக்கு பாருங்க, இந்த வசனத்தை நீங்க படிக்க 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 கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த வார்த்தைகளை தியானிக்க 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 உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் தானாய் நடக்கும். இந்த வசனத்தை தியானிக்க 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 விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். இந்த வசனத்தை தியானிக்க 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 பரிசுத்தம் உங்களுக்குள்ள பெருகும். இந்த வசனத்தை தியானிக்க 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆமென். உலகத்துக்குரிய வளர்ச்சிக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், குமுதம் படிக்கிறோம், கல்கண்டு படிக்கிறோம், நக்கீரன் படிக்கிறோம், விகடன் படிக்கிறோம், தினத்தந்தி படிக்கிறோம், தினகரன் படிக்கிறோம். இதெல்லாம் உலகத்துக்குரிய ஞானம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளருவதற்கு ஒரே ஒரு ஆகாரம் தான் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. இயேசு அந்த ஆகாரத்தை உட்கொண்டிருந்தார். அதனால தான் அவர் நல்ல வளர்ச்சியில கிருபையில் வளர்ந்தார். நீங்கள் வசனத்தை படிக்க 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 தேவ கிருபை உங்களுக்குள்ளே பெருகி கொண்டே போகும். இயேசு 12 வயசில் பேசுறதை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறான். 12 வயசுல இந்த ஞானமா? ஆமே. நம்ம நல்லா சாப்பிட்றோம், கர்த்தர் நல்லா சாப்பிட்ற ஆகாரத்தை கொடுத்துருக்குறோம், விதவிதமாக சாப்பிட்றோம். ஆனால் வசனத்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரத்தை நம்ம எடுக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜடை எப்படி இருக்கு, உன் பிரதர்ஷி எப்படி இருக்கு, உன் அனுபவம் எப்படி இருக்கு? வளர்ச்சியின் அனுபவம் வளர்ந்துட்டே போதா இல்லை குறைஞ்சிட்டே போதா? வளர்ந்துட்டே போதா இல்லை பிசாசை கட் பண்ணி விட்டுருக்கானா பார்த்துக்க. அல்லேலூயா. 3வது நேரம் இல்லை, நான் நேரத்தோடு முடிக்கிறேன். 6ஆம் அதிகாரம், என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது, யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. 3வது வேறுபாட்டின் அனுபவம். வேறுபாட்டின் அனுபவம். செத்தவனுக்கும் உயிர் உள்ளவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை, வேறுபாட்டை கர்த்தர் வைக்கிறார். சொல்றாரு, பிரேதத்துக்கிட்ட போகாது, ஏன்னா நீ மரித்தவன் அல்ல, நீ உயிருள்ளவன். ஆமென். ஏன்னா இந்த உலகம் செத்ததற்கு சமானம், இந்த உலகம் ஒரு மரித்த சடலத்துக்கு சமானம். அதை தொட்டீங்கன்னா தீட்டுப்படுத்தும். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்ற 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அவருடைய சீஷர்கள் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அதுக்கு இயேசு சொல்றாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். which simply means ஆண்டவர் என்ன சொல்றாரு இதன் மூலம்? ஐயா, உலகமே உங்களை மரணத்துக்கு நடத்துகிற ஒரு காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை மரணிக்க வைக்கிற ஒரு இடம் இந்த உலகம். உலகத்துக்குள்ள போய் பாருங்களேன், உலக ஆசா பாசங்களுக்குள்ள போய் பாருங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மரணம் வந்துடும். பைபிள் படிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது. பைபிள் படிக்கலான்னு நினைப்பீங்க, பைபிள் படிக்கவே முடியாது, படிக்க மாட்டீங்க. 2 நாள் 3 நாள் 5 நாள், அப்புறம் அதே பழகிடும். ஜெபிக்க நினைப்பீங்க, ஜெபிக்க முடியாது, அப்படியே பழகிடும். பிசாசு அவ்வளோதான் கட் பண்ணிட்டான். அவங்களை இப்போ என்ன பண்ணிட்டான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நடைபெணமாக மாற்றிட்டான். சபைக்கு வருவீங்க,
உட்காருவீங்க, கர்த்தரை ஆராதிப்பீங்க, போவீங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்க முடியாது, வசனத்தை தியானிக்க முடியாது, ஆண்டவருக்குள்ள வளர முடியாது. காரணம் என்ன? பிசாசு நம்ம எப்படி மாற்றிட்டேன்? இப்போ நடைபெணமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மரணத்தை கொண்டு வந்து விட்டான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மரணத்துக்கிட்ட போகாத, பிரேதத்துக்கிட்ட போகாத, இந்த உலகத்துக்கிட்ட போகாத. இந்த உலகத்துக்கு உனக்கும் வேறுபாடு இருக்கு. நீ வெளிச்சம். நீ யாரு? நீ யூ ஆர் த லைட். உலகத்துக்கு ஒளியா இருக்கிற. உலகம் இருள். இந்த இருளில் போய் நீ வெளிச்சத்தை கொடுக்கணுமே தவிர, அந்த இருட்டில் போனேன்னா நீயும் இருட்டாக மாறிடக்கூடாது. உனக்கும் உலகத்துக்கும் ஒரு வேறுபாட்டின் அவசியம் தேவை. அல்லேலூயா. எதற்கு நம்ம வெண்வஸ்திரம் தரிக்கிறோம்? எதற்கு நம்ம கிறிஸ்தவங்க சில கோட்பாடுகளை கை கொள்றோம்னா, தேர் மஸ்ட் பி டிஃப்ரென்ஸ். ஆமென். அல்லேலூயா. வித்தியாசம் வரணுங்க. அவன் பார்க்கணும், இவங்க கிறிஸ்துவங்க, இவங்க கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, இவங்க ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க, இவங்க இதை செய்ய மாட்டாங்க. வித்தியாசம் தெரியணும். ஆமென். வேறுபாட்டின் அனுபவம். என்னாகமங்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன், நல்லா கவனிங்க, செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். அவன் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க கடவன். போதுமா? நல்லா கவனிங்க, செத்த பாடியை தொட்டவன் எப்படிப்பட்டிருப்பான்? இப்போ தீட்டுப்பட்டு. ஏன் ஆண்டவர் வேறுபாட்டின் அனுபவத்தை விரும்புகிறாருன்னா, இந்த உலகம் உங்களை தீட்டுப்படுத்தும். இந்த உலகம் உங்களை சொல்லும், பரவாயில்ல செய்யின்னு சொல்லி உங்களை தீட்டுப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நானும் ஒரு காரியத்தை பார்த்து நல்ல விசுவாசியாக இருப்பான், நல்ல ரட்சிக்கப்பட்டு குடியெல்லாம் விட்டுட்டு, சிகரெட் பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு, எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் கர்த்தரை ஆராதிச்சுட்டு நல்லா இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் குடிச்சிட்டு வந்துருப்பான். என்னடான்னா, அங்கே டெத்துக்கு போனால் ஊற்றி விட்டாங்கன்னுவான். ஆமென். எங்கே தான் ஊற்றி விடுவாங்க அவனுக்கு? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பர்த்டே ஃபங்க்ஷனில் ஊற்றி விட மாட்டான், கல்யாணத்துக்கு போனால் கூட ஊற்றி விட மாட்டான். எங்கே அதிகமாக ஊற்றி விடுவான்? டெத்துக்கு போனேன், அங்கே ஊற்றிட்டாங்க. அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, பிரேதத்துக்கும் உனக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேறுபாட்டின் ஜீவியம். ஆமென். அவன் நண்பனாக கூட இருக்கலாம், உறவாக கூட இருக்கலாம். பட் தே மஸ்ட் பி நோயிங் who you are. நீங்கள் யார் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அவன் தோல் மேலே கை போட்டு போனீங்கன்னா அப்படி தான் கொடுப்பான். சும்மா கொஞ்சம் ஒரு வாய் குடிச்சு போடுறான்னுவான். டே, உன்னை பற்றி எனக்கு தெரிண்டா, நீ குடிக்காதா குடுறான்னுவான். நம்ம எதிர்க்க ஊற்றுவான். அல்லேலூயா. அது பலபழக்கம். நீதிமொழிகளில் அது எப்படி இருக்குமா? பலபழக்கம். தொண்டையில் மெதுவாக இறங்கும், கடைசியில் நம்மளை எங்கே கொண்டு வந்து வைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேறுபாட்டின் அனுபவம் நமக்கு வேணும். வாழ்க்கையில் வேறுபாட்டின் அனுபவம் நமக்கு வேணும். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு வித்தியாசத்தை நாம் காட்ட வேண்டும். 4வது 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடறேன். அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாலாகிலும் தாயானாகிலும் சகோதரனாகிலும் சகோதரியானாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. ஆமா. 4வது வைராக்கியத்தின் அனுபவம். ஆண்டு சொல்ல, அவன் தகப்பனா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், அவங்களால நீங்க உங்களை தீட்டுப்படுத்திடாதீங்க. வைராக்கியமாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எங்க தெரியுமா வைராக்கியத்தை விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆயிரும்? உறவுகளில் தான். என் தாய் மாமா ஒருவர், தாய் மாமா தான் முக்கியம். தாய் மாமா 50,000 மொய் வைப்பார், 1,00,000 மொய் வைப்பார். ஆமென். தாய் மாமா என்ன பண்ணுவார்? 50,000 1,00,000 மொய் வைப்பார். அதுக்காக சும்மா கொஞ்சம் தாய் மாமா என்ன பண்ணுவார்? அம்மா இது கடமைம்மா, நான் செய்யணுமா அப்படின்னு ஒரு மாலையை போடுவார், ஒரு சந்தனத்தை தேய்ப்பார். கொஞ்ச நேரம் தானே. ஆண்டு சொல்ல, யாராக இருந்தாலும் வைராக்கிய ஜீவியம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்க பயங்கர. நம்மளால் என்ன தெரியுமா சொல்லி, நானும் தானே கிறிஸ்டின்னு. நம்மளாம் சொல்ல, நானும் தான் கிறிஸ்டின்னு. நீ மட்டும் தான் கோயிலுக்கு போகிற, நானும் தான் கோயிலுக்கு போகிறேன், நானும் தான் கிறிஸ்டின். நீ சொல்லே, நீ டுபாக்கு ஒரு கிறிஸ்டின்னு. ஆமே, நான் வைராக்கியம் உள்ள கிறிஸ்டின். அல்லேலூயா. நான் சாதாரண கிறிஸ்தவன் இல்லையா, நான் வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவன். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவன்,
கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறவன், பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம், வேறுபாட்டின் ஜீவியத்தில் ஒரு வைராக்கியம். என்ன நடந்தாலும் ஐ வில் நெவர் காம்ப்ரமைஸ். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்ற வைராக்கியம் நமக்கு வரணும். ஆமென். அப்படிப்பட்டவங்களால தான் இந்த கிறிஸ்தவம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் ஒன்றா போகிறான். இவனும் மஞ்சள் வெட்டி கஷ்டம், அவனும் மஞ்சள் வெட்டி கட்டுறான். இவன் வேளாங்கண்ணிக்கு போகிறான், அவன் வேறு இடத்துக்கு போகிறான். அவ்வளோதான் வித்தியாசம். இவனும் கயிறை கட்டிக்கிறான், அவனும் கயிறை கட்டிக்கிறான். ஆமென். இவனும் தாடி வச்சுக்கிறான், அவனும் தாடி வச்சுக்கிறான். இவன் மேரி அம்மான்றான், அவன் வேற அம்மான்றான். அவ்வளோதான் வித்தியாசம். ஆமென். அல்லேலூயா. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு வித்தியாசம் இல்லையே. ஆனால் ஆண்டவர் நம்ம வேறு பிரிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை பிரதிஷ்டை பண்ணி அழைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை பரிசுத்தம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வைராக்கியமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்த என்ற அருமையான ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடல் பிறந்த கதை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அமெரிக்க தேசத்தில் ஒரு மிஷினரி இந்தியாவுக்கு, இந்த பாடல் பிறந்த கதை இந்தியாவில் வடகிழக்கு மாநிலம், நார்த் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகிற வடகிழக்கு மாநிலத்துக்கு மிஷினரியாக போனார். அங்கே கேரோ என்று சொல்லப்படுகிறதான ட்ரைபல் இன மக்கள் மத்தியில் ஊழியத்துக்காக போன பொழுது பயங்கரமான முரட்டாட்டம் பிடித்த ஜனங்கள் அங்கே. இவன் இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அந்த ஊர் தலைவர் மற்ற எல்லாரும் கூடி அவர்களை அழைத்து, அவர் மிஷினரி, மனைவி, 2 ஆண் பிள்ளைகள், ஊர் நடுவில் நிப்பாட்டி சொல்லுகிறார்கள், நீ இயேசுவை மறுதலிக்க வேண்டும், இல்லையே உன் மனைவி பிள்ளைகளை கொன்று விடுவோம். அவர் சொன்னாராம், ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்திருக்கிறேன், பின்னோக்கேன். இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே தன் 2 ஆண் பிள்ளைகளை வில் எழுதி கொன்று விட்டார்கள். தகப்பன் கண் முன்னாடி பிள்ளைகள் மரித்து கிடக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள், பிள்ளைகள் மரித்து போனார்கள், இப்பொழுது மனைவியை விட்டு விடுகிறோம், இயேசு இல்லை என்று விட்டு ஓடிப்போ. அவர் சொன்னாராம், don't go with me, I will follow Jesus. யார் என் கூட வரலனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை பின்பற்றுவேன். மனைவியும் வில் எய்து கொன்று, அம்பு எய்து கொன்று விட்டார்கள். தன் கண் முன்னாடி பிள்ளைகள் மரித்திருக்கிறார்கள், மனைவி மரித்திருக்கிறாய். இப்பொழுது சொல்லுகிறார்கள், இப்பொழுது கடைசி தருணம் உனக்கு தருகிறேன், இயேசுவை மறுதலித்து விட்டு ஓடிப்போ, இயேசுவை பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்று விட்டு ஓடிப்போ. அவர் சொல்லுகிறாராம், the cross is before me, சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே. அந்த வார்த்தையை சொல்லிய மாத்திரத்திலே அவரையும் அம்பெய்து கொன்று விட்டார்கள். அன்றைக்கு அந்த மிஷினரி ரத்தம் சிந்தின அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் இன்றைக்கு கிறிஸ்தவ மாநிலங்களாக இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கணும் யோசித்து பாருங்க. பாட்டு மட்டும் பாடுறோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. எத்தனை மிஷனரிகள் தியாகம் செய்து வைராக்கியமாய் இயேசுவுக்காக இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தனால தான் இன்னைக்கு நாம் கர்த்தரை விடுதலையோடு ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வைராக்கிய ஜீவன் எப்படி இருக்கு? ஆண்டு சொல்றாரு, இந்த வைராக்கியம் என்னும் பிரதிஷ்டையை நீ காத்துக்கொள். உன்னை அழைச்சது எதுக்காக தெரியுமா? ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 5வதாக என்னாகமம் 6:15 வாசிங்க பார்ப்போம். நேரம் இல்லை, தலைப்பை மாற்ற நான் சொல்லிடுறேன்.
ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் வான பலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன். அது பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், நசரேய விரதம் மேற்கொள்ளுகிறவன், தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன் வாழ்க்கையில காணப்பட வேண்டிய சுபாவம் என்னன்னா கொடுக்கிற அனுபவம். ஆமென். அவன் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் கொடுக்கணும், காணிக்கை கொண்டு வரணும் கர்த்தருடைய சமூகத்தில். he must be a giver. இன்னைக்கு தேவன் உங்களை அழைச்சது நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்க உங்களை கொண்டு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கும்படி தான். கர்த்தருக்காய் கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. தசம்பாகம் கொடுக்கணுமா, காணிக்கை கொடுக்கணுமா, பாவம் விசுவாசிகளை குழப்பி அவங்களை தேவையில்லாத உபதேசங்களை சொல்லி அது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை. அப்ப பழைய ஏற்பாட்டை தூக்கி போட்டுற முடியுமா? ஆமே. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல்ல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி. ஆமா, நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறவங்களுக்கு கடனாளி இல்லையா? ஆண்டவர் சொன்ன, நீ ஒரு கலசு தண்ணி கொடுத்தா கூட அதுக்கிட்ட பலனி நிச்சயமா அடைவே. ஆண்டவர்கிட்ட இல்லாமையே கேட்கிறாரு. ஆண்டவர் சொன்ன, வானம் என்னுடையது, பூமியும் என்னுடையது. இதுல இருக்கிற எல்லாம் அவருடையதுங்க. ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. கிவிங் இஸ் an ஆக்ட். அது ஒரு நல்ல செயல். அது கிறிஸ்தவத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம், கொடுத்தல். அதுதான் ஆண்டவர் சொன்ன, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம், உத்தமம். வாங்குவதை பார்க்கலாம், கொடுக்கணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும், சரியா தசம்பாகங்களை கொடுக்கணும், காணிக்கைகளை கொடுக்கணும். இதில் லிஸ்ட் போகிற அதிரசம் கொடுக்கணுமா, என்னென்ன கொடுக்கணும்? ஆமென். அதிரசம் கொடுக்கணும், அப்புறம் ஆட்டுக்குட்டி கொடுக்கணும், மெல்லிய மாவு கொடுக்கணும், சமாதான பலி, பழுதற்ற மணி, அடை. வீட்டில் அடை சுட்டிங்கன்னா கூட கொண்டு வந்து கொடுக்கணும். யாராவது கொடுத்துக்கிறீங்க இது வரைக்கும் அடையும் அதிரசமோ? எனக்கு கொடுத்ததில்ல யாரும். உங்கள் பாஸ்டருக்கு மட்டும் கொடுத்துறீங்களா? ஆமே. உங்கள் பாஸ்டர் நிப்பாட்டிக்கிறீங்க. இது வரைக்கும் யாரும் அதிரசம் சுட்டு, இந்த பாஸ்டர் ஐசக் பாஸ்டர் நீயும் ஜீவனை கொடுத்து 3 வருஷமாக பிரசங்கம் பண்ணுற, இந்த ஒரு 4 அதிரசம் சுட்டின கிறிஸ்மஸுக்கு சாப்பிடுங்க. ஹலோ, தனியாக முறுக்கு சாப்பிட்டு ஓட்டோட கலகலா எல்லாம் சுட்டு தனியாக சாப்பிட்டு 3 நாள் ஃபாஸ்டிங் வேற போட்டுரும். அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கையை கொண்டு வா, கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வாங்க. நீங்கள் கொடுக்க 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 கொரிந்தியர் அதான் பவுல் சொல்ற, நீ சிறுக விதைக்கிறவன் சிறுக அரைப்பான், பெருகு விதைக்கிறவன் பெருகு அரைப்பான். மன உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. மல்கியாவில் கேட்குறாரு, நீங்கள் வஞ்சித்தீர்களா கேட்குறேன். நாங்கள் ஏன் ஒன்று வஞ்சித்தோம்? ஆண்டு சொல்ல, காணிக்கைனால தசம்பாகத்தில் வஞ்சிச்சிட்டேன். ஆமே. அது ஒரு பிரதிஷ்டை. கொடுக்கிறது என்பது ஒரு அபிஷேகம். கொடுக்கிறது என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்மேல் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம். தாராளமாக கொடுங்க ஆண்டவர் ஊழியத்துக்கு. நீங்கள் நல்லா கொடுக்குறீங்க, ஆனால் அது ஒரு அனுபவம், நமக்கு ஒரு அபிஷேகம். அந்த பிரதிஷ்டை காத்துக்கொள்ளுங்க. யார் சொன்னாலும் நிப்பாட்டாதீங்க. கர்த்தருக்கு நீ the more you give. வசனம் பொய்யா? ஆண்டு சார், பெருக விதைக்கிறவன் நீதிமொழியில் சொல்லுது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு, பிசினிதனம் பண்ணியும் வறுமை அடைவாரம் உண்டு. ஆமே. வாரி கொடுக்குறவங்க பாருங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆண்டவருக்கு இது போதும், 5 ரூபா நோட்டை மாடைக்கு 5 ரூபா நோட்டியே 10 மாடைக்கு இப்போ 5 ரூபா நோட்டெலாம் இல்லாமல் போச்சு. சோத்துறோம். ஆமே. சீக்கிரத்தில் 10 ரூபா நோட்டும் போக போகுது. அல்லேலூயா. ஆமே. இப்போ 10 ரூபா நோட்டெலாம் கிடைக்கிறதில்ல, 50 ரூபா நோட்டும் போக போகுது. இப்போ இனிமேல் எல்லாமே 100 ரூபா தான். ஹலோ. அதே செல்லாதது, கிழிஞ்சது, ஒட்டு போட்டது எல்லாம் அதை 10 மடக்கி ஆண்டவருக்கு கொடு. ஆண்டவர் பிரியப்படவே மாட்டார். மன உற்சாகமாய் ஆண்டவருக்கு த பெஸ்ட். கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணுங்க? பெஸ்ட். பெஸ்ட், சிறந்ததை கொடுக்கணும். அல்லேலூயா. சிறந்ததை கொடுக்கணும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 6வது, அது என்னாகமம் 6:21 வாசிங்க பார்ப்போம். 6:21. பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறதே அல்லாமல் தன் நசரேய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தனையின்படி தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்றது செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார். 6வது, பொருத்தனையின் அனுபவம். கிவிங் இஸ் டிஃபரண்ட். கொடுக்கிறது டிஃபரண்ட், பொருத்தனை டிஃபரண்ட். பொருத்தனை நமக்கு ஆண்டவருக்கு ஒரு உடன்படிக்கை பண்றோம். என்ன ஆண்டவரே, நீங்க இதை செய்தா
நான் உங்களுக்கு இதை செய்கிறேன் ஆண்டவரே. இது வந்து நமக்கு ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. கணவன் மனைவி சின்னத்தில் கேட்பாங்க, நீ எனக்கு இதை வாங்கி கொடுத்தேன்னா நான் உனக்கு இதை செஞ்சு தரேன். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பிளாக்மெயில் பண்ணுறது. ஆமாம், சிலத்தில் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதை செஞ்சு கொடுனா நீ எனக்கு இதை வாங்கி கொடு, அப்போ தான் நான் இதை செஞ்சு கொடுப்பேன். பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதே போல் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம், ஆண்டவரே நீர் இதை எனக்கு தருவீரானால், நீர் எனக்கு இதை செய்வீரானால் நான் உமக்கு இதை செய்கிறேன். அன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பொருத்தனை பண்ணினால், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரானால் நான் உமக்கு திரும்ப அது உமக்கே கொடுத்துட்றேன் ஆண்டவரே. பொருத்தனை நிறைவேற்றினார். இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை பண்ணுறாங்க, நிறைவேற்ற வரும்போது தான் மனசு வர மாட்டேங்குது. ஆமே, வாய் தவறி பொருத்தனை பண்ணிட்டுமே, இப்போ 2 லட்ச ரூபாவாச்சே நம்ம எப்படி கொடுக்குறது? பொருத்தனை அதான் ஆண்டு சொன்னி, பொருத்தனை பண்ணிட்டு பிறகு யோசிக்காத, அதுக்கு பண்ணாமல் இருக்குதே நல்லது. ஆமே, பொருத்தனை பண்ணாமல் இருக்குதே. ஆனால் இந்த பிரதிஷ்டை ஒன்று வச்சிருக்கிறாரு பாருங்க, இந்த பிரதிஷ்டையை நம்ம காத்துக்கொள்ளணும். என்ன தெரியுமா, வாழ்க்கையில் பிரதிஷ்டை பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வருஷத்தில் எனக்கு இந்த காரியம் நடந்தா நான் அதை செய்வேன் ஆண்டவரே. ஆமே, பொருத்தனை பண்ணுங்க. யாக்கோபு பொருத்தனை பண்ணார், ஆண்டவரே நான் இப்போ ஒன்றும் இல்லாமல் வெறும் கோலும் கையுமா இருக்கிறேன், ஒருவேளை நீங்கள் என்னை கொண்டு போய் ஆசீர்வதி இதே வழியில் திரும்பி வர பண்ணீங்கன்னா எனக்கு வருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகம் கொடுக்குறேன். அதே மாதிரி கொடுத்தாரு, அதே மாதிரி வந்தார், அதே மாதிரி யாக்கோபு செஞ்சார். கர்த்தர் பொருத்தனைகளை கேட்கிற ஆண்டவர், கொடுக்குறவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. கொடுத்துட்டு கூட ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்க, ஆண்டவரே எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சீங்கன்னா, எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பொருத்தனை செலுத்துகிற ஆண்டவரே. அல்லேலூயா. பொருத்தனையின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அதான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும். நல்லா கவனிங்க, பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். அது கண்ணியா இருக்கும், அது பிரச்சனை ஆயிடும். பொருத்தனை செஞ்சுட்டு ஐயோ தெரியாம பண்ணிட்டுமே, ஐயோ தெரியாம செஞ்சுட்டுமே, இது இவ்வளோ ஆகுன்னு தெரியாதே, இருக்குது 5,000 நகை தானே, நம்ம அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணிட்டுமே அன்று சொல்றாரு, அது கண்ணியா இருக்கும். ஆமே, அதனால எந்த பொருத்தினாலும் அந்த பொருத்தனின் பிரதிஷ்டையை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு விசுவாசி நல்லா கவனிங்க, ஒவ்வொரு வருஷத்தில் நீங்கள் பொருத்தனையை பண்ணணும். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நான் இதை உமக்கு செலுத்துவேன், சபையில் உமக்கு செலுத்துவேன், இதை நான் ஆலயத்தில் உமக்கு செலுத்துவேன் ஆண்டவரேன்னு ஒரு பிரதிஷ்டையோடு கர்த்தரை ஆராதிங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பா. கடைசியான ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 13:7. நியாயாதிபதிகள் 13:7. அவர் என்னை நோக்கி, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை, நல்ல கவனிங்க, அந்த பிள்ளை எந்த பிள்ளை? பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். கடைசியாக 7வது ஜடை என்கிற பிரதிஷ்டை எதை குறிக்கிறது தெரியுமா? நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். ஆண்டு சொல்றாரு, இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஜனித்த அந்த நாள் முதல் மரண நாள் மட்டும் அந்த அபிஷேகத்தில், அந்த பிரதிஷ்டையிலே, அந்த அனுபவத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அடிக்கடி பின்வாங்கி போகக்கூடாது, பின்மாறி போயிடக்கூடாது. அல்லேலூயா. பின்மாற்ற ஜீவித்தில் போயிடக்கூடாது. ஆண்டு சொல்றார், நிலைத்திருக்கிற அனுபவம். இயேசு அதான் சொன்னார், யோவான் 15:4 என்னிலே நிலைத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அவர் என் மனைவியை கொண்டாலும் சரி, பிள்ளைகளை கொண்டாலும் சரி, என் ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டாலும் சரி, அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும், எது வந்தாலும் போனாலும் இல்லைனாலும் இருக்குதுனாலும் நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில் சோதனைகள் வருங்க, பிரதிஷ்டை வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையில போராட்டங்கள், நிந்தைகள் வரும். ஆண்டவர் என்ன நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தில் நிலைச்சிருங்க, பரிசுத்த வாழ்க்கையில நிலைத்திருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருங்க, வைராக்கியத்தில் நிலைச்சிருங்க, பொறுத்தில நிலைச்சிருங்க, காணிக்கை கொடுக்கறதுல நிலைச்சிருங்க. ஆமென். நினைச்சா கொடுக்கறது, நினைச்சா நிப்பாட்டிக்கிறது அல்ல, அவர் வரும் வரையும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை
அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் அல்லேலூயா. அன்பிலே நிலைத்திருங்கள், ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள், பரிசுத்தத்திலே நிலைத்திருங்கள், கொடுக்கிறதிலே நிலைத்திருங்கள், பிரதிஷ்டையில் நிலைத்திருங்கள். இந்த 7 ஜடைகளை காத்து கொள்ளுங்கள். அப்போதான் கர்த்தருடைய வருகையிலே நாம் போய் பரலோகம் சேர முடியும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்களது முகவரி அகாபி கிறிஸ்துவ அசெம்பிளி, ஐடிஆர் திருமண மண்டபம் பின்புறம், ஆயில் மில், திருவள்ளூர். எங்களது இமெயில் அட்ரஸ் agapicam1992@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9952419986 அல்லது 9445083924. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.